அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. சோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. சோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுறலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறாங்க. மெயினா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த 2026 உடைய தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக தனுசு ராசியை பாக்குறாரு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கஜகேசரி யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு 6 மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வீட்டை பாக்குறாரு, அதே சமயம் உங்க வீட்டுக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஓகேங்களா? அது இல்லாத உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. சோ ஆரம்பத்துல மிதுனம் ராசியில இருக்கிற குரு பகவான் உங்க வீட்டை பார்க்கறதே சிறப்பு தான். 6 மாசம் அப்படிங்கிறது சூப்பரா போகும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சூப்பரா நடக்குங்க. அதே மாதிரி மனதில் இருக்கிற ஆசை எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. 2ஆம் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்க போகுது. ஏற்கனவே நடந்த ஒரு தடை தாமதங்களாக மீண்டும் ஒன்று கூடி ரீயூனியன் சொல்றாங்க, அந்த மாதிரி மறுபடியும் ஒன்று கூடுகின்ற அமைப்பு இதெல்லாமே சூப்பரா நடக்க போகுது. சோ என்னன்னா இளைய சகோதர வகையில கொஞ்சம் மனக்கசப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல தீரப்போகுது. ஹெல்த் விஷயம் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில நெகட்டிவான அமைப்புகள் நடந்திருக்கும், ஒரு தடை தாமதங்கள் வந்திருக்கும், வருமானத்துல குறைவு வந்திருக்கும், எடுத்த காரியத்துல கொஞ்சம் அப்படியே ஜம்பு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். இந்த காரியம் நடைமுறைவே இல்லையே, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கு, ஆனா அதுக்கு உண்டான ஆதாயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற போதே ஜூன் மாசம் வந்துருது. அந்த ஜூன் மாசத்து 2ஆம் தேதி பிறகு
குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. போச்சுடா, 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே குரு பகவான், என்ன 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வந்தா அது கட்டமாச்சு, என்ன நம்ம ராசி நாதனே அங்க போய் உட்காந்துட்டாரு, இது எப்படி இருக்கும்? ஏற்கனவே பட்ட கஷ்டத்துல இருக்கிறோம், படாத பாடுபட்டு இருக்கிறோம், பைனான்ஸ் ரீதியாக, உறவு முறையாக, கணவன் மனைவில 1008 பிரச்சனை, பிரிஞ்சு வாழ்றோம். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் போகும்போது இந்த 8ஆம் இடம் வேற வந்துருச்சு, இது என்ன ஆகும்? பயப்படாதீங்க, ஓகேங்களா? 8ஆம் இடம் வரும். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு தப்பு தான். ஆனா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு வருது தப்பு தான். ஆனா அந்த ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து அங்க உச்சமாகிறார், அதுதான் மெயின். சரி, அது இருக்கிற இடம் விடுங்க, இருக்கிற இடம் வேண்டாம். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது, திடீர் ஹெல்த் இஷ்யூஸ் அது இருக்குது, சொந்த பந்தங்கள்கிட்ட நல்லா இனிமையா பேசிக்கிட்டோம், சொந்த பந்தங்கள்கிட்ட விரோதத்தன்மை காட்டுற மாதிரி இருக்குது, எப்பொழுதோ என்றோ சேர்த்து வச்ச சொத்து அப்படிங்கிறது திடீர்னு உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. ஒரு பிளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு பிளஸ் இருக்குது, ஒரு மைனஸ். இப்படிதான் 8ஆம் இடம் வேலை செய்யும். ஆனா 8ஆம் இடத்திலேயே தொடர்ந்து இருக்குதா? இல்ல. அவரு அக்டோபர் மாசத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு போறாரு அதிசாரமாக. அது அடுத்த வீடியோல நம்ம பண்ணலாம் அதிசாரம் எப்படி இருக்குன்ட்டு. சோ 9ஆம் இடத்தையும் டச் பண்றதுனால உங்களுக்கு ஓவரா எமோஷன், ஓவரா தடைகள், ஓவரா தாமதங்கள், ஓவரா ஃபைனான்ஸ் ஸ்கார்சிட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் அடுத்த மாதமே அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். பிளஸ் ஒரு மைனஸ் அப்படி கலந்துதான் வர்றதுனால தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிச்சுட்டே இருக்க போறீங்க. அதே சமயம் 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்படிங்கிறது தாயாருக்கு சில உடல்ல ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும். தொந்தரவுகள்ல கொஞ்சம் பணம், போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் செலவு ஆகும். அது எப்ப? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தான். ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகம் ராசிக்கு வந்துடுறாருங்க. ஜூன் மாசம் வந்து அதனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு, ஓகேங்களா? சோ 12ஆம் இடம், அடுத்ததாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ வரவுகள் வருதுங்க, வரவு வருது, செலவாகுது. அந்த செலவு போன ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னாடி பண்ணின செலவுகளை விட இது கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் அது சுப செலவாக இருக்கும். கையில பணம் போக்குவரத்து தங்குது, பணம் காசு பாக்கெட்ல இருக்கும், தைரியமா ஒரு இடத்துக்கு போக முடியும், தைரியமா இடத்துக்கு ஒரு வர முடியும். உங்களுடைய முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது விலக போகுது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 2 மற்றும் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறாரு. அப்ப சனின்னா வேலை, சனின்னா ஒரு தொழில், சனின்னா ஒரு கர்மா. வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல நிம்மதி கிடைக்கும், வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேசி தொழில் புரிபவர்களுக்கு கன்சல்டேஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி, அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் துறையில இருக்கிறவங்க, அது மாதிரி ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அற்புதமாக இருக்கு. இளைய சகோதர சகோதரர்களில நல்லா அவங்க மூலியமாக உங்களுக்கு லாபம் இருக்குங்க, நன்மைகள் இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாபம் வருது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு செலவுகள் வருது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க முடிவு பண்ண வேண்டியதுதான், சரிங்களா? திருமணம் எல்லாம் நடக்குங்க, திருமணத்துக்காக ஒரு செலவு இருக்கு, குடும்பத்தை பாக்குறாரு, குடும்பத்துல ஒருத்தர் இணையறாரு, குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, சரிங்களா? விட்ட குறை தொட்ட குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. அந்த விஷயமும் உங்களுக்கு அற்புதமாக உங்க ரிசல்ட் தான் கொடுக்க போகுது, சரிங்களா? அருகில் இருக்கிற குலதெய்வத்தை போய் வாங்குங்க. நீங்க இந்த டிவோஷனலா எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ், தொழில ஒரு தடைகள் நீங்கிறது எல்லாமே நடக்க போகுது, சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களா நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்றாங்க. அதுக்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேட்டிவ் ஜாதகம் பார்த்துட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, அதுக்குரிய கட்டணங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம், நீங்க விடுவீங்க, சரிங்களா? சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும், யோகங்களும், மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.